எழுத்தாளர்கள் மற்றும் அறிவர்கள் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் என் மாலை வணக்கம். முதல்ல நான் நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வாசிப்பு என்பது ஒவ்வொருவருக்கும் ஒரு புத்துணர்ச்சி அளிப்பதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கக்கூடியது அந்த வாசிப்பு. அப்படி இந்த வாசிப்பை அனைவருக்கும் கொடுத்து எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்த வாசகசாலைக்கு என்னுடைய நன்றி. மட்டுமின்றி என்னை இந்த வாசகசாலைக்கு அறிமுகப்படுத்திய அருந்தமிழ் யாழினி அவர்களுக்கும் அவருடைய அப்பா அழகிய பெரியவன் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஏனெனில் எனக்கு அடையாளம் அழகிய பெரியவன் ஐயா. நான் ஒரு 2 வரியில் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, யாராவது என் ஊர் பெயர் கேட்டால் ஆம்பூர் என்று சொல்வேன். அடுத்து சொல்வார்கள், ஓ ஆம்பூர் பிரியாணியா என்று. அடுத்து சொல்வேன், அல்ல அல்ல பேர்னாம்பட் என்று. ஓ அழகிய பெரியவன் ஊரா என்று சொல்வார்கள். எனக்கு அடையாளம் பேர்னாம்பட் என்பது அழகிய பெரியவன் பெயரில் என்பது பல மேடைகளில் நான் அறிந்த ஒன்று. ஐயாவை பார்த்து, ஐயா என்னுடைய பள்ளி ஆசிரியர், அவரை பார்த்து நிறைய அவரை போல எழுத வேண்டும், அவரை போல வாசிக்க வேண்டும் என்ற ஆவல். அந்த ஆவல் காரணமாகத்தான் இன்னைக்கு நான் ஒரு முனைவர் பட்டம் வரைக்கும் என்னால் வர முடிஞ்சது. அப்படி என்னை இந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு ஊக்குவிப்பாக இருந்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி என்னுடைய உரையை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். முக்குளிப்பான் இந்த சிறுகதையை, இந்த புத்தகத்தை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, முதல்ல தெலுங்கு சிறுகதை, அது தமிழில் மொழிபெயர்ப்பு ஒன்று. 2வது முக்குளிப்பான். இந்த தலைப்பை பார்த்த உடனே எல்லாருக்குமே என்ன தோணுச்சுன்னா, நானுமே இந்த அட்டையை பார்த்தோன்னே என்ன நினச்சேன்னா, ஓ கடல்லாம் இருக்குது, அப்போ என்ன இருக்கும்னா முத்தெடுக்கிறத பற்றி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்றதான ஒரு எண்ண ஓட்டம் எனக்குள்ளே இருந்தது. ஒன்று. 2வது தெலுங்கு சிறுகதை. நம்ம எல்லாருமே தமிழில் தான் சிறுகதையாக இருக்கட்டும், நாவலாக இருக்கட்டும், கவிதையாக இருக்கட்டும், உரைநடையாக இருக்கட்டும் நம்ம படிச்சிருப்போம். நான் படித்த முதல் மொழிபெயர்ப்பு சிறுகதை இதுதான். நான் இதுவரைக்கும் மொழிபெயர்ப்பு சிறுகதைகளாக இருக்கட்டும் எதுவும் எந்த படைப்புகளும் படிக்கலை. அதனால் எனக்கு ஒரு ஆர்வம், இந்த சிறுகதையை, அதுவும் தெலுங்கு சிறுகதை எப்படி இருக்கும். அங்கே பெரும்பாலும் தெலுங்கு சிறுகதை அப்படின்னு சொல்லும்போது அந்த மாநில அந்த மக்களோட வாழ்வியல், அவர்களோட சொல்லாடல்கள் தான் இதில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்தது. அந்த ஒரு ஆவலோடு தான் இந்த நூலுக்குள்ளே நான் போனேன். அந்த ஆவலை எனக்கு முற்றிலுமாக இந்த நூல் எனக்கு நிறைவேற்றிருச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது மட்டும் அல்ல, இது ஒரு மொழிபெயர்ப்பு நூல் அப்படின்னு சொல்லும்பொழுது, இது ஒரு மொழிபெயர்ப்பு என்பது ஒரு சவாலான விஷயம். என்னன்னா, ஒரு படைப்பாளன் ஈஸியாக அவனுக்குள்ள தோணுகிற அந்த விஷயங்களை, அவங்களோட மன உணர்வுகளை அல்லது அனுபவங்களை ஈஸியாக எழுதிட முடியும். அதே உணர்வுகளை, அதே அனுபவங்களை, அதே எண்ண ஓட்டத்தை ஒரு மொழிபெயர்ப்பாளன் அதை மொழிபெயர்க்கும் பொழுது நிறைய சவாலை சந்திக்க நேரிடும். அவங்களோட அதே மன உணர்வு ஓட்டத்தை அவங்க அந்த சிறுகதை மொழிபெயர்க்கும் போது வெளிப்படுத்தணும். அந்த சொல்லாடல்கள் ரொம்ப முக்கியம். அந்த சொல்லாடல்களையும் அவங்க அதோடைய மொழிபெயர்ப்பில் வெளிப்படுத்தணும். இப்படி இந்த எல்லா விஷயத்தையும் நிறைவாக செய்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். மொழிபெயர்ப்பாளர் அவர்களும் சீனிவாச தெப்புல அவர்களும் இதை சரியாக செய்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த உணர்வுகள் அப்படியே என்னாலையும் அதை உள்வாங்கிட்டு புரிந்து கொள்ள முடியும். சில வார்த்தைகள் மட்டும், ஏன்னா நம்ம தமிழ் படிச்சுட்டு அந்த தெலுங்கு உள்ளே போகும்போது கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தது. 2 முறை படிக்கும்போது அது புரியக்கூடியதாக தான் இருந்தது. குமார் குணபராஜு ஐயா அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். 1959 ஆந்திர பிரதேசத்தில் ஏலூர் மாவட்டத்தில் பெத்தனின்ற கொலனு என்னும் கிராமத்தில் பிறந்த இவர் இதுவரை 2 சிறுகதை தொகுப்புகளுக்கும் 3 வாழ்க்கை வரலாற்றுகளுக்கும் சொந்தக்காரர். ரஷ்ய முன்னணி எழுத்தாளர்களின் முக்கியமான நூல்களை தெலுங்கிற்கு கொண்டு வந்ததில் பெரும் பங்கு வகித்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உதயினி என்ற இணைய இதழை இன்னைக்கு நடத்திட்டு வந்துட்டுருக்காரு. அடுத்து சீனிவாஸ் தெப்பல ஐயா அவர்களை மொழிபெயர்ப்பாளர், அவரை பற்றியும் ஒரு சிறிய அறிமுகம் செய்யலாம்னு நான் நினைக்கிறேன்.
1889 பிறந்தவர். ஆந்திர பிரதேசத்தில் விசாகா மாவட்டத்தில் துணி எனும் ஊரை சார்ந்தவர். சிறு வயதிலிருந்தே சென்னையில் வசித்து வருகிறார். கணினி அறிவியல் படித்த இவர் கிராபிக்ஸ் டிசைனராக 6 ஆண்டுகள் பணிபுரிந்து தற்போது திரைத்துறையில் உதவி இயக்குநராக பணிபுரிந்து வருகிறார். தெலுங்கிலிருந்து தமிழுக்கு கரடி என்ற நாவலை மொழிபெயர்த்துள்ளார். இப்படி இவருடைய தமிழ் பணி எனக்கு மிகவும் பிடித்ததாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் மொழிபெயர்ப்பாளர்கள் குறைஞ்சிட்டே வராங்க. அதனால் நான் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். இதில் ஒவ்வொரு சிறுகதைகள்லையுமே ஒவ்வொரு மன உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஒரு சிறுகதையை படிச்சுட்டா அவர் அந்த ஓட்டத்துக்குள்ளேயே போயிட்டு இருக்கும்போது இன்னொரு சிறுகதை அது அப்படியே முடிஞ்சிருது. இன்னொரு சிறுகதை வரும்போது அந்த ஒரு மன உணர்வு வேறு மாதிரியாக இருக்கிறது நிச்சயமாக ஒரு புதுமையாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, இந்த முக்கொழிப்பான் சிறுகதையில் கிட்டத்தட்ட 11 சிறுகதைகள் இருக்குது. அந்த 11 சிறுகதைகளில் முக்கொழிப்பான் அப்படிங்கிற ஒரு சிறுகதையும் ஒன்று. எனக்கு ஒரு கேள்வி வந்தது. சரி, 11 சிறுகதைகள் இருக்குது, அது என்னென்னு நான் ஒரு வாசிப்பாக கொடுத்துட்றேன். பொம்மலாட்டம், அகாடமி விருது, முக்குளிப்பான், பிராட்வே நகரம், சுலைமான் கார், ஊதாவண்ண துளிப்பூக்கள், சேவல் சண்டை, குரு பௌர்ணமி, ஆள்காட்டி குருவி, பனி பொழிந்த ஒரு ஞாயிறு, தீர்ப்பு நாள். சரி, இத்தனை கதைகள் இருக்கு. ஆனால் ஏன் இந்த புத்தகத்துக்கு அவர் முக்குளிப்பான் அப்படின்ற பேர் வச்சிருப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்தது. அப்போ இந்த ஒவ்வொரு கதைகளாக படிக்கும் பொழுது அந்த முக்குளிப்பான் என்ற கதைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கணம் இருக்குங்களா, அந்த ஒரு அழுத்தம் உண்மையாகவே அதை படிக்கும் பொழுது இந்த பேர் வச்சது சரிதான் இந்த நூலுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எனக்குள்ள தந்தது. நம்ம எல்லாருக்குமே முக்குளிப்பான்றது என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரியல. இங்க யாருக்காவது தெரியுமா முக்குளிப்பான் அப்படின்னா என்னன்ட்டு? ஏதாவது கடல்லையோ அல்லது குளத்துலயோ பறவை உள்ள மூழ்கி மீன் பிடிக்கும். ஐயா சரியா சொன்னாங்க. ஆனா நான் அப்படி நினைக்கல. நான் நினைச்சேன் முத்தெடுக்கிறது அப்படின்னு தான் நினைச்சேன். இதை படிச்ச பிறகுதான் தெரியுது இந்த முக்களிப்பான் என்பது ஒரு வகையான பறவை அப்படிங்கிறது. இது படிச்ச பிறகுதான் எனக்கு தெரிந்தது. அந்த மீன்களை அந்த மீன் பண்ணைகளை வளர்க்கும் போது இது அந்த மீன்களை சாப்பிடக்கூடியது. ஐயா சொன்னது போல நீரில் மூழ்கி சாப்பிடக்கூடியதா பறவையாக இருக்கு. முதல் கதையில ஒவ்வொரு கதைகள்லுமே ஒரு கதையோட்டம் இருந்தாலும் ஒரு சில கதைகளை மட்டும் சொல்லி என்னுடைய துறையை நான் முடிக்கலான்னு நினைக்கிறேன். பொம்மலாட்டம் அப்படிங்கிற ஒரு கதையில இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு. என்னன்னா, இதுல ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு, என்னதான் வேணும் இவங்களுக்கு அப்படின்னா யாரை பார்த்து கேட்குறாருன்னா, அவரோட கேட்ட கேள்வி சமூகத்தை பார்த்து கேட்குறாரு. அதே கேள்வி எனக்குமே இதை படிக்கும்போது இருந்தது. அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம மனிதர்களோட மன உணர்வுகளும் அவங்களோட எண்ண ஓட்டங்கள் ரசனை இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. ஆரம்ப காலகட்டங்களில் என்ன பண்ணாங்க, அவங்களோட பொழுதுபோக்கா இருந்தது. ஆரம்ப காலகட்டங்களில் அவங்களோட பொழுதுபோக்கு தெருக்கூத்து பார்க்கறது. முதல்ல பொம்மலாட்டம், தெருக்கூத்து, அதுக்கப்புறமா ஒரு காரியங்களாக வரும்பொழுது ரிகார்டன்ஸ், இப்போ பரவலாக இருக்கிறது ரிகார்டன்ஸ், அப்புறம் சினிமா. எனக்குமே அந்த கேள்வி இருந்தது, அப்போ என்னதான் வேணும் மக்களுக்கு? அப்போ பொம்மலாட்டக்காரர்கள் அதையே நம்பி பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகிறது? அடுத்து தெருக்கூத்துக்காரங்க அதையே நம்பி பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க, வேற தொழில் தெரியாது. அப்போ அவங்களோட வாழ்வியல் என்ன ஆகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் பொழுது ஐயா அவர்களும் இந்த எழுத்தாளர் அதை கேள்வி கேட்டிருப்பார். அப்போ இவங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னும் போது அப்போ அவங்களோட வாழ்க்கை எப்படி? ஒரு பொம்மலாட்டக்காரர் அதற்கான வாய்ப்பே இல்லாமல் பொம்மலாட்டம் போட்டு அதை வாழ்வியல் நடத்துவதற்கு எந்த ஒரு காசு பணம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, அவரோட வாழ்க்கையில் என்னென்னலாம் அனுபவிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயங்களை இவர் அழகாக கேட்டிருப்பாரு. அது சமூகத்தின் மீதான ஒரு கேள்வியாகவும் இந்த கேள்வியை நான் பார்க்குறேன். அதை நான் புரிஞ்சுக்கிட்டது. அதுக்கப்புறமா நான் யோசிச்சு பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, அப்போ ஒவ்வொரு காலகட்ட மனிதர்களின் ரசனையை பொறுத்து மாறுது இல்லையா? இப்போ நம்ம முன்னோர்கள், நம்ம அப்பா அம்மா எம்ஜிஆர், ரஜினிகாந்த் படங்களை விரும்பியிருப்பாங்க.
இப்போ இருக்கு. அதுக்கப்புறம் ரஜினி, கமல் அவர்களோட படங்களை விரும்பியிருப்பாங்க. அடுத்து இப்போ விஜய், அஜித் படங்கள். இப்படி அந்த தலைமுறை மாற்றங்கள் வரும்பொழுது அவங்களோட ரசனையுமே மாறிக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு நிலாவை பார்த்து சோறு ஊட்டினவங்க இன்னைக்கு செல்போனை பார்த்து தான் சோறு ஊட்டுறாங்க. அப்போ இந்த தலைமுறை மாற்றங்களும் இந்த ரசனைக்கு காரணமாக இருக்கு அப்படிங்கிறத இந்த கேள்விக்கு பதிலாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு அடுத்ததா ஒரு சிறுகதை, என்ன இந்த முக்குளிப்பான்றதையே நான் வந்து பேசணும்னு நினைக்கிறேன். அந்த முக்குளிப்பான் அப்படிங்கிறது நம்ம ஊரில் குருவிக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து நாடோடி வாழ்க்கை வாழ்கிறவங்க, ஒரு இடத்துல நிலையாக அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க நடத்த மாட்டாங்க. அப்படி அந்த அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பறவைகளை வேட்டையாடுறவங்க. இந்த முக்குளிப்பான்றது இந்த எஜமானர்களோட அவங்களோட அந்த ஆதிக்க மனநிலை கொண்ட அதிகார வர்க்கத்தின் தன்மையை முழுக்க முழுக்க எடுத்து சாடுவதா நான் பார்க்குறேன். அதில் ஒரு கதாபாத்திரத்தில் சாய்ராஜ் அவர் தான் எஜமானாக இருக்கார். விப்ரோ இவர் வந்து பறவை வேடனாக இருக்கார். இவர் வந்து துப்பாக்கி வச்சு பறவைகளை சுடக்கூடியவராக இருக்கார். இவர் வந்து மீன் பண்ணை வைக்கிறார். மீன் பண்ணை வைக்கும் பொழுது இந்த முக்குளிப்பான் பறவைகளோ இல்லை சில பறவைகளோ அந்த மீன்களை வந்து சாப்பிட்டுடுச்சுன்னா அவங்களுக்கு அதை நம்பி இப்போ அதை தொழில் செய்யும்போது மீனெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னா அவங்களுக்கு வருமானம் வராது. அதனால இந்த வேடனை கூப்பிட்டுட்டு வந்து அவனுக்கு ஒரு குடிசையை போட்டு அவனை அங்கே தங்க வச்சு இந்த இரவெல்லாம் அந்த மீன்களை பாதுகாக்கும்படி இவர்கிட்ட பொறுப்பு கொடுக்குறாங்க. இவரும் இரவு பகல் பார்க்காம அந்த மீன்களை பாதுகாப்பதற்கு என்னவெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறாரு. இவர் வேட்டையாடி நிறைய முக்குளிப்பான்களையும் சுட்டிருக்காரு அந்த துப்பாக்கியால். அது மட்டும் இல்லை, ஆனால் இவர் வந்து இவ்வளோ விஷயங்கள் செய்கிறாரு எஜமானுக்காக. ஆனால் எஜமான் கிட்ட போய் அதுக்கான கூலி கேட்கும்போது அவன் கொடுக்கறதில்ல. ஏதோ அவருக்கு ஒரு 20,000 ரூபாய் கேட்குறான், ஆனால் அவர் 10,000 ரூபாய் தான் கொடுக்குறாரு. அதுவும் நான் அப்புறம் கொடுக்குறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த அதிகார வர்க்கத்தினுடைய அந்த தன்மையை பற்றி அழகாக சொல்லியிருப்பார். இவரோட காசும் கொடுக்கறது கிடையாது. அவனோட மனைவியும் அவரோட அந்த ஆதிக்க வர்க்கத்தோட காம உணர்ச்சிக்கு பலியாகும் பொழுது இங்கே ஒரு ஏழை ஒரு ஒரு என்ன சொல்வது எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்காம ஒரு தன்னுடைய மனைவி அவங்களோட பிள்ளைகள் எல்லாம் மரத்தடி நெல்ல விளையாடிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள வரும்போது அவங்களோட வீட்டு தாழ் பூட்டப்பட்டிருக்கு. அந்த வீட்டுக்குள்ள அந்த எஜமான் இருக்கான். அவங்க மனைவியை பலாத்காரம் செய்கிறாரு. அவங்களோட மனைவியோட அலறல் சத்தம் கேட்குது. ஆனா அவனால் எதிர்த்து கேள்வி கேட்க முடியல. காரணம், இப்போ எதிர்த்து கேட்டால் நமக்கு காசு, அவர் ஆல்ரெடி நம்ம செய்கிற வேலைக்கு எந்த காசுமே கொடுக்கறது கிடையாது. இப்போ எதிர்த்து கேட்டால் இதுவும் கொடுக்கலன்னா நம்முடைய வாழ்வியல் என்ன ஆகிறது, நம்ம எப்படி வாழ்க்கையை நடத்த முடியுன்ற ஒரு பயம் அவருக்குள்ள வருது. அப்புறம் அவங்க மனைவி சொல்கிறாங்க, நம்ம இங்கேருந்து வெளில போயிடலாம், வேறு ஊருக்கு போயிடலாம், இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி எனக்கு அந்த ஒரு யோசனை இருந்தது. ஸோ மனைவிக்கு இப்படி ஒரு அக்கிரமம் நடக்குது. எந்த ஒரு கணவனாக இருந்தாலும் என்ன பண்ணலாம், சரி வா, ஒன்று அவனை போய் கழுத்தை பிடிச்சி சண்டை போடணும், இல்லையா அந்த ஊரை விட்டு வெளில போயிடணும். ஆனால் அவர் என்ன சொல்வாருன்னா, ஒரு கொஞ்ச நாள் பார்க்கலாம், அதுக்கு பிறகு வேணால் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தினமுமே அவங்களுடைய மனைவியை அவர் தொந்தரவு செய்கிறது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும்போது அதை அவரால் ஏற்றுக்க முடியல. அதே போல் ஆனால் இதே குடிக்கு நண்பர்களோட கும்மாளம் போடுறதுக்கு அவர் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாரு. தனக்கு இரவு பகலாக தன்னோட வேலைகளுக்கு உழைக்கக்கூடிய அந்த வேலையாட்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தில் அவர் கை வைக்கும்போது அது அவரால் தாங்கிக்க முடியாத சூழலில் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த நைட்டில் இரவு நேரத்தில் என்ன பண்ணுறாரு, துப்பாக்கி எடுத்துகிட்டு வேட்டைக்கு போகிறாரு. நிறைய முக்குளிப்பான்கள்லாம் வந்தாச்சு அந்த மீன் பண்ணையில், எல்லாத்தையும் சாப்பிட போகுது. ஆனால் இவர் அந்த நேரத்தில் நிறைய யோசிக்கிறாரு, நம்ம ஏன் இங்கே இருக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த முக்குளிப்பான்களில் பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணுதுன்னா, அவரோட குழந்தைகள் விளையாடுவது போல் அவருக்கு தோன்றுது. உடனே அவர் துப்பாக்கியை சுடுறதை நிறுத்திட்டு அப்படியே போட்டுட்டு அவர் கிளம்பி போயிட்டு அவங்க மனைவியை கூப்பிட்டுட்டு வேற ஊருக்கு போயிடுறாரு. அப்போ ஒரு ஆதிக்க வர்க்கம் என்பது என்னன்னாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாசுக்காக சொல்லிட்டு போகிறார். இதில் மொழிபெயர்ப்பாளர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, இவரை பற்றி மென்மையான கதை சொல்லி அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை நான் இந்த ஒவ்வொரு கதையிலுமே பார்க்குறேன். நிறைய அக்கிரமம் நடக்குது, ஆனால் அதை வந்து பெரிய வெடிப்பான வார்த்தைகளால் சொல்லாமல்
மென்மையாகவே அவர் வந்து எல்லா கதைகளையும் சொல்லிட்டு போகிற பாங்கு எனக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்தது. அடுத்து எல்லாருக்குமே ஒரு விஷயம், இது கண்டிப்பாக எல்லாருமே உணரக்கூடிய ஒரு விஷயம். ஏன் ஒரு சாதாரண ஒரு டீச்சராக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு வேலை செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கணுன்றதை எல்லாருமே விரும்புவாங்க. அப்படி இந்த சாகித்ய அகாதமி விருது பற்றி இவர் எழுதிய கவிதை வந்து எனக்கு சிறுகதை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை வெளிச்சம் போட்டு காட்டுறதா இருந்தது. சாகித்ய அகாதமி விருது மட்டும் இல்லை, பிற எந்த துறையாக இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல், ஏன் ஒரு ஆசிரியர் தொழிலுக்கு என்ன நடக்குதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆசிரியர் தொழிலுக்காக இருக்கட்டும், சாதாரண ஒரு ரேஷன் கடைக்கு வேலைக்கு போகிறதுக்காக இருக்கட்டும், என்ன நடக்குதுன்ற ஒரு சூழல் எல்லாருக்குமே தெரியும். அப்போ சாகித்ய அகாதமி விருது கூட பரிந்துரையின் பேரில் தான் அது கொடுக்கப்படுது. எத்தனை கலைஞர்களோட கனவுகள் அந்த இடத்துல வந்து மிதிக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்த அழகாக சொல்லியிருப்பாரு. அது எனக்கு இதை வாசிக்கும் போது எனக்கு புதுமை பித்தனோட கடிதம் என்ற ஒரு சிறுகதை நினைவுக்கு வந்தது. அப்போ ஒரு எழுத்தாளராக இருக்கட்டும் அல்லது ஒரு கலைஞராக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்பதை எல்லாருமே விரும்புவாங்க. நிச்சயமா நான் கூட இன்னைக்கு பேசிட்டு வந்தேன்னா நல்லா பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் ஐயோ நல்லா பேசல அப்படிங்கிற விஷயம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இருந்தாலுமே அதே யோசனையில் இருக்கும். அந்த ஒரு மனநிலையை இந்த சாகித்ய அகாதமி விருதுல ஒரு எழுத்தாளருக்கு இருக்கக்கூடிய மனநிலையை அழகாக சொல்லியிருப்பாரு. அதே போல் அந்த புதுமை பித்தனோட அந்த கடிதம் என்ற சிறுகதையில் கூட அப்படிதான் சொல்லியிருப்பாரு. ஒரு எழுத்தாளருக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் அது கிடைக்கலன்னும் போது அவங்களோட மனநிலை என்னவா மாறுது அப்படிங்கிறத அந்த கவிதையில் பார்க்க முடிஞ்சுது. இதில் சாகித்ய அகாதமியில் விருது கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவர் கிட்டத்தட்ட ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவராகவே மாறிடுறாரு. மாறிட்ட பிறகு அவங்களுடைய மகளும் அவருடைய நண்பரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாகவே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அவங்க 2 பேருமே சேர்ந்து அப்பாவுக்கு சாகித்ய அகாதமி வருஷம் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கு இந்த வருஷம் கிடைச்சிரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைக்கிறதில்ல. ஏன் அவரோட சிஷ்யைக்கே வந்து யுவ புரஸ்கர் விருது கிடைக்கும் போது அவருக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் சாகித்ய அகாதமி விருது கிடைக்கிறதுக்கு ஒரு அங்கே இருக்கக்கூடிய அரசியலையும் இதில் பேசியிருக்காரு. அதில் என்னென்ன அரசியல் இருக்குது, அதில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அல்லது காசு கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த விருது கிடைக்கிறது, இந்த மாதிரியான அரசியலையும் வந்து இந்த கதையில் பேசியிருக்காரு. அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காத நிலையில் அவங்க எந்த நிலைக்கு தள்ளப்படுறாங்க, ஒரு மனநோயாளி அளவுக்கு வந்து ஒருத்தர் தள்ளப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த கதையில் அவர் பேசியிருக்கிறது உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சமானதாக இருந்தது. இப்படி ஒவ்வொரு கதையிலுமே அவர் வந்து நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகிறாரு. அதே போல் இதில் படிக்கும்போது அந்த கதையோடவே நம்முடைய வாழ்க்கையும் சிலது போய்கிட்டே இருக்கும். அந்த சின்ன வயசில் நம்ம இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அந்த அனுபவங்கள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கூல் படிக்கும் பொழுது எதுவும் இல்லை, ஒரு சோப்பு டப்பா தான் கொடுத்துப்பாங்க நம்ம நடிச்சதுக்கு. ஆனால் அந்த சோப்பு டப்பா இன்னைக்கு வரைக்குமே நம்ம வந்து அந்த இடத்துல நமக்கு பெரிய விருதாக நினச்சி அதை வந்து பாதுகாத்துட்டு வருவோம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நிறைய அந்த பள்ளி பருவ அந்த நாடகங்கள் நடித்த அந்த விஷயங்களையும் ஆசிரியர் சொன்ன விதம் நல்லாவே இருக்குது. அதே போல் இதில் 7 கதைகள் ஆந்திர மாநிலத்தை ஒட்டியும் மீதி 4 கதைகள் நியூயார்க் ஒட்டியும் வந்து அமைஞ்சிருக்கு. அதே போல் இருத்தலியம் சார்ந்தும் இதில் அவர் வந்து பேசியிருக்காரு. அடுத்து சுலைமான் கார் அப்படிங்கிறது ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கதையில் அவர் ஒவ்வொரு மதம் அதாவது சமய பொறையை நான் பார்க்க முடிஞ்சது. அதாவது இஸ்லாமியர்களை பற்றியும் பேசியிருக்காரு, கிறிஸ்தவர்களை பற்றியும் பேசியிருக்காரு, இந்துக்களோட அதாவது ஆந்திரா மாநிலத்தில் கொண்டாடப்படுற நமக்கு எப்படி பொங்கலோ அப்படி சங்கராந்தி என்ற பொங்கல் பண்டிகையை பற்றியும் அவர் வந்து அதில் பேசியிருக்காரு. அப்போ 3 மத சார்பற்ற ஒரு சிறுகதைகளாகவும் இதில் நான் பார்க்க முடியாது. அப்போ எல்லா சமயங்களையும் சார்ந்த ஒரு கதைகளாகவும் இதில் வந்து அவர் இருக்கார். அதில் சுலைமான் கார் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியர்கள் இன்னைக்கு சமூகத்தில் எப்படி பார்க்கப்படுறாங்க, ஒரு தீவிரவாதியாக தான் பார்க்கப்படுறாங்க. அப்போ அந்த கதையில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் என்ன, சுலைமானோட மகன் அகமது என்பவன் என்ன சொல்கிறான்னா, நம்மளை எல்லாரும் இப்படி தான் நம்ம பார்க்குறாங்க, ஆனால் நான் வந்து மத நல்லிணக்கத்துக்காக அவர் வந்து உள்ளூரில் இருந்து
வெளிநாட்டுக்கு போகிறாரு. வெளிநாட்டிலேருந்து அப்பாவுக்கு சொல்கிறாரு, நான் எல்லாருமே வந்து இஸ்லாமியர்களை ஒரு தீவிரவாதியாகவும் ஒரு தீய பார்வையோடு தான் பார்க்குறாங்க. ஆனால் அதை நான் மாற்றணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு மத நல்லிணக்கணம் வரணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் மறுபடியும் நான் இந்தியாவுக்கே வரப்போகிறேன், வந்து உங்களையும் நல்லா பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மத நல்லிணக்கத்தையும் ஆசிரியரிடம் என்னால் பார்க்க முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். அதே போல் இவரோட ஒவ்வொரு கவிதைகள்லையுமே சிறுகதைகள்லுமே கருப்பொருள்களை அதிகமாக பயன்படுத்தியிருக்கார். நிறைய கருப்பொருள்கள் வழியாக அறத்தையும் மனிதத்தையும் பேசியிருக்காரு. இதை நான் படித்து முடித்த பிறகு நான் நினச்சேன், நிறைய அறம் சார்ந்த கருத்துக்கள் இருக்குது. அதே போல் அந்த ஆசிரியராக கதை சொல்லியாக அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மனித நேயம், உதவக்கூடிய தன்மை, இதையெல்லாமே நான் வந்து பார்த்தேன். இறுதியாக நான் அதை பார்க்கும் பொழுது இது மொழிபெயர்ப்பாளர் கூட சொல்லியிருப்பார், இதில் வந்து அனைத்து அறத்தையும் மனிதத்தையும் கருப்பொருளாக கொண்டவை இந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இதை நான் வந்து கடைசியாக தான் பார்த்தேன். நான் இதை படித்து நான் புரிஞ்சுக்கிட்டு எனக்குள்ள சில கருத்தாடல்கள் வந்த பிறகு நான் இதை பார்க்கும்போது அப்போ நம்ம நினச்சதும் இவர் நினச்சதும் ஒன்றா தான் இருக்குது போல் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் எனக்குள்ளே வந்தது. இப்படி நிறைய கதைகளோட அதே போல் குரு பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு கதையில் நம்முடைய பள்ளி பருவங்களே நமக்கு நினைவுக்கு கொண்டு வர. டியூஷன் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும், லேட்டாக போனால் பனிஷ்மெண்ட் வாங்குவோம். அதே போல் டியூஷனுக்கு ஒரு லீடரை வைப்பாங்க, லீடருக்கு சில கையூட்டு கொடுக்கணும். அவர் நம்மளை திட்டக்கூடாது, ஏதாவது செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஏதாவது நம்ம சாக்லேட்டு அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்தாதான் நம்மளை எதுவும் கேட்க மாட்டாங்க இல்லையா. இப்படியான சில எனக்கும் பள்ளி நினைவுகள், டியூஷன் போன விஷயங்கள் எல்லாம் அப்படியே நம்ம இதை ஒவ்வொன்றும் படிக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையோட தொடர்பு கொண்டதாகவே இருந்தது. இப்படி ஒரு நல்ல கதைகள் அமைந்த இந்த முக்குளிப்பான் புத்தகத்தை எல்லாரும் வாங்கி படிச்சிங்கன்னா உங்களுக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ஏதோ ஒரு இடத்துல உங்களோட வாழ்க்கையை தொடர்பு படுத்தி இதில் பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைக்கிறேன். நன்றி.